கண்கள் வரைகிறதுக்கு 2 கோடு போட்டுக்கிறணும், நேர்கோடு. 2 கோடு போட்டுக்கிட்டா தான் அந்த கண் வந்து ஒரு பக்கமும் சின்னதாகவும் ஒரு பக்கம் பெருசாகவும் வராது. ஒரே நேர்கோட்டில் அமையும். கண் மாறி இருந்தால் அந்த கண்ணுக்கு முகமே பார்க்குறதுக்கு வித்தியாசமாக தெரியும். அதனால் இந்த மாதிரி கோடு போட்டுக்கிறணும். கோடு போட்டுக்கிட்டு கண்கள் வரைய ஆரம்பிக்கணும். இந்த கோட்டுக்குள்ளே தான் வரணும். நான் கொஞ்சம் டார்க்காக வரைகிறேன் உங்களுக்கு தெரியறதுக்காக. நீங்கள் போடும்போது பென்சிலிலேருந்து லைட்டாக பிடிச்சி வரையணும். இப்போ 2 கண்ணுடைய அமைப்பு போட்டிருக்கேன். அவுட்லைன் போட்டிருக்கேன். இந்த 2 கண்ணுடைய அவுட்லைனை பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்த 2 கண்ணுடைய அவுட்லைன் வந்து இடைவெளி வந்து ஒரு கண் அளவு இடைவெளி இங்கே இருக்கணும். இந்த அளவு இங்கே இடைவெளி இங்கே இருக்கணும். இது ரொம்ப பக்கமாக வந்தாலும் முகம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, ரொம்ப தள்ளி போனாலும் முகம் நல்லா இருக்காது. அடுத்து அந்த கோட்டிலேயே ஒரு சின்ன கோடு கீழே ஒரு சின்ன கோடு அழுத்தமாகவே கூட போடலாம். இது வந்து கண்ணுடைய இமைப்பகுதி தெரியுதாப்பா? இது கண்ணுடைய இமைப்பகுதி. நடுவில் ஒரு புள்ளி, இது வந்து கண்மணின்னு சொல்லுவாங்க, கருவிழியில் இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி நடுவில் ஒரு புள்ளி, கண்மணின்னு சொல்லுவாங்க, கருவிழியில் இருக்கும். இப்போ அதுக்கடுத்து ஒரு ரவுண்டு. இப்போ இதுக்கு ஒரு ரவுண்டு. இப்போ 2 ரவுண்டு போட்டாச்சு. இதில் ஃபுல்லாக வந்து கருவிலினா கருப்பாக போட்டுருவோம், அப்படி போடக்கூடாது. அதே மாதிரி ஃபுல்லாக போடக்கூடாது. இங்கே ஒரு ஒயிட் விடணும். இங்கே பாருங்கள் எப்படி ஒயிட் விடுறேன்னு பாருங்கள். ஒயிட் விட்டால் தான் அந்த கண்ணுக்கு உயிரோடு உள்ள கண்கள் மாதிரி தெரியும். லேசாக அப்படி ஷேடு ஒயிட் விடுற மாதிரி, லேசாக அப்படி ஷேடு ஒயிட் தேடுறது மாதிரி பாருங்கள். கருவிழி இப்படித்தான் கருவிழியை வந்து ஃபில் பண்ணணுமே ஒழிய கருப்பாக வந்து கருவிழி ஃபுல்லாக போட்டுறக்கூடாது. இப்போ இந்த பகுதி பாருங்கள், எப்போவுமே நமக்கு வந்து இப்படி இருக்கும். கண்ணுடைய நடுவில் மேடாக இருக்கும், இந்த ஓரத்துலையும் இந்த ஓரத்துலையும் பள்ளமாக இருக்கும். இந்த பள்ளமாக இருக்கிறத லேசாக அந்த இடத்துல ஷேடு பண்ணோம்னா அந்த பள்ளத்தை காமிக்கும். இது பாருங்க, லைட்டாக தான் இருக்கணும் இந்த ஷேடு, கோடு மாதிரி இருக்கக்கூடாது. பார்த்தீங்களா, லேசாக அப்படி ஷேடு இருக்கணும். அதே மாதிரி இந்த கண் லேசாக ஷேடு இருந்தால் பாருங்கள் இப்படி வந்துடும். கண் பார்க்குறதுக்கு நல்ல உண்மையான கண் மாதிரி தோற்றம் தெரியும். பாருங்கள், இப்போ அடுத்து இந்த மேல்பட்டை எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் முடி நிறையா இருக்கும். கண்ணுடைய அந்த இமையில் முடி, அதனால் அந்த மேல்பட்டையை கொஞ்சம் அழுத்தமாக கொடுக்கணும். கீழ்பட்டை எப்போதுமே அழுத்தமாக கொடுக்கக்கூடாது. மேல்பட்டை மட்டும்தான் அழுத்தமாக இருக்கணும் இல்லையே, கீழ்பட்டை அழுத்தமாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த இமை பகுதியை லேசாக ஷேடு, இப்படி லேசாக ஷேடு கொடுக்கணும். ஏன் இப்படி ஷேடு கொடுக்குறோம்? இந்த பக்கம் ரெண்டும் பள்ளமாக இருக்கும், இந்த நடுவில் மட்டும் மேடாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மேடாக தெரியும். இங்கே 2 பள்ளமாக இருக்கும், அப்போ இணல் இருக்கும் பள்ளமாக இருந்தால். இதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஒவ்வொரு ட்ராயிங்லேயுமே இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம கலரிங் பண்ணும்போது சரியாக வரும். டார்க் அண்ட் லைட்டை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டே வரணும். கண்ணிலிருந்து மூக்கிலிருந்து காது எல்லா இடத்துலையும் இந்த விஷயங்கள் இருக்கும். கண் முடிஞ்சிச்சு. இப்போ
கண்ணுடைய இமை லேசாக. பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக போடலாம், ஆண்களுக்கு கொஞ்சம் கம்மியாக போடலாம். ஏன்னா பெண்கள் வந்து மை தீட்டுவாங்க, அதனால் அவங்களுக்கு அழகாக கண் அழகாக இருக்கிறதுக்காக மை தீட்டுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக போடலாம், ஆண்கள் கொஞ்சம் கம்மியாக போடலாம். இப்போ கீழே லேசாக இந்த கோடு லேசாக தான் வரணும், ரொம்ப டார்க்காக வரக்கூடாது, ரொம்ப லேசாக ரொம்ப லேசாக தான் வரணும். அந்த கீழ்பட்டை, கண்ணுடைய கீழ்பட்டை பாருங்கள், அப்படியே லேசாக வரணும், லைட்டாக தான் வரணும், ரொம்ப வரக்கூடாது. இங்கேயுமே லேசாக இமை லைட்டாக பாருங்கள், லைட்டாக அப்படியே பென்சில் லைட்டாக. அந்த மாதிரி இமை போட்டிங்களா? இப்போ கண் வந்து தத்துவமாகிடுச்சு. இப்போ புருவம் வந்து பெண்களுக்கு ஐப்ரோ போடுவாங்க, அழகாக போடுவாங்க. அதனால் புருவத்தை நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். சில பேருக்கு பட்டையாக இருக்கும், சில பேருக்கு லீனாக இருக்கும், இப்படி பட்டையாக இருக்கும். இங்கே டார்க்காக இருக்கணும், இங்கேயும் டார்க்காக இருக்கணும். ரெண்டு புருவமும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஒன்று பெருசாகவும் ஒன்று சிறுசாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கோடெல்லாம் வந்து ரப்பரை வச்சு அழிச்சிக்கிறணும். அது லேசாக போடணும். ஃபஸ்ட்டில் லேசாக போட்டால் தான் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி நம்ம தவறு வரும்போது ஈஸியாக அழிக்கிறதுக்கு தோதாக இருக்கும். தவறு வரும், எல்லாருக்குமே வரும். அப்போ என்ன ஸ்கெட்ச் தானே பண்ணுறோம், போர்ட்ரேட் வரையும் போது இந்த மாதிரி தவறு வரும் நிறையா. இந்த புருவம் வந்து அப்படி வரணும். இப்படி புருவம் போட்டு லேசாக டார்க் பண்ணணும். நடுவில் மட்டும் எல்லாருக்குமே கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கணும். இந்த ஓரமும் அடர்த்தி கம்மியாக இருக்கும் எல்லாருக்குமே. அதனால தான் பெண்கள் வந்து பெரும்பாலும் இந்த அடர்த்தியாக எல்லோரும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்றதுக்காக என்ன செய்வாங்கன்னா ஐப்ரோ போடுவாங்க. இந்த பென்சிலில் இந்த மாதிரி இதெல்லாம் போடுவாங்க. அது அவங்களுக்கு அழகாக இருக்கும். அப்படி போட்டோம்னா லேசாக வரணும். இங்கே இந்த இடத்துல லேசாக வரணும், ஷேடு மாதிரி. பாருங்கள், இப்படிலாம் புருவம் இப்படிலாம் முடி முளைச்சிருக்கோம். அதை கூட இப்போ கட் பண்ணுறாங்க. இப்போ பியூட்டி பார்லர் போய் கட் பண்ணுறாங்க. சரி, இப்போ கண் போட்டாச்சு. இந்த மூக்குக்கு கோடு வராது எப்போவுமே. மூக்கு வந்து ஷேட்லேயே தான் வரும். இந்த அளவு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து அப்படியே மூக்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஷேட்லேயே தான் ஸ்டார்ட் பண்ணணும், கோடு வராது. நான் கோடு போட்டு எப்படி மூக்கு போடுறதுன்னு நான் சொல்லித்தரேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கேருந்து மூக்கு இப்படி ஸ்டார்ட் ஆகும், ஷேடில் தான் வரும், கோடு வராது. ஆனால் கோட்டோவையும் மூக்கில் நம்ம போட்டு காமிக்கிறேன், கண்டிப்பாக அது தெரிஞ்சுக்கிறோம் நீங்கள். இருந்தாலும் ஷேடில் தான் மூக்கு வரும். மூக்கு வந்து எல்லாருக்கும் கோடாக வராது, கண் கோடாக வந்துடும், மூக்கு வந்து கோடாக வராது. நம்ம கோடாக வராமல் அப்படியே மூக்கு எப்போவுமே நீளமான மூக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். குட்டையான மூக்கு வந்து உள்ளவங்களுக்கு கொஞ்சம் முகம் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகு கொஞ்சம் குறைவாக இருக்கும். நீளமான மூக்கு, பாயிண்ட்டான மூக்கு வந்து இதாக இருக்கும். இந்த மூக்கை எப்படி போடுவாங்கன்னா இப்படியே ஒரே கோடு தான், கொடைக்கம்பி மாதிரி இப்படி போட்டு அவ்வளோதான். அப்படி போட்டு அவ்வளோதான். சரிங்களா? இது வந்து நான் கோடில் காமிச்சிருக்கேன், ஆனால் இது பூரா ஷேட்லேயே தான் வரணும். இந்த மாதிரி ஷேடில் தான் வரணும், கோடில் வரக்கூடாது. கோடில் வந்தாவே அது மூக்கு தப்பாகி போயிடும். இப்படி தான் வரணும் மூக்கு. இப்போ பாருங்கள், கண் படம் உங்களுக்கு பென்சிலில் பழகிட்டீங்க. இது 2 தடவை 3 தடவை பார்த்து போடுங்க. இப்போ இதே கண் ஒவ்வொரு ஆங்கிள்லையும் மாறுபடும். எப்படி மாறுபடும்? சைடில் இப்படி பார்க்குறாங்க, சைடில் மூக்கு இப்படி வரும், பாருங்கள், இப்படி வரும், அப்படி வரும் சைடில். இது வாய்ப்பகுதி. கண் சைடில் இப்போவும் அப்படி இப்படி வரும், இந்த மாதிரி வரும். கண் வந்து இங்கே வாங்க, இது ஒரு கோடு இப்படி ஒரு மேலே கோடு, இது சின்ன கோடு, இது லைட்டாக தான் போடணும். ஏன் கீழ்கோடு எப்போவுமே லைட்டாக தான் இருக்கணும். மேல் கோடு ஸ்ட்ராங்காக நல்லா அழுத்தமாக போடலாம். இது பட்டை, இது கீழ்பட்டை பாருங்கள்,
லைட்டாக தான் இருக்கணும். கீழ்ப்பட்டையும் கீழ்கோடு லைட்டாக தான், மேல் கோடு நல்லா நல்லா ஸ்ட்ராங்காக போடலாம். இப்போ கருவிழி என்ன ரவுண்டாக இங்கே கொடுக்கக்கூடாது. அவ்வளோதான். இங்கே இந்த கண் ஓரத்தில் லேசாக ஷேடு பார்த்தீங்களா? இப்போ இந்த கண் ரோமம் பார்த்தீங்களா? கண் வந்துருச்சா? இது சைடில் இந்த மாதிரி கண் சைடில் உள்ளவங்களுக்கு இந்த ரோமம் கூட லேசாக தெரியும் இந்த பக்கம். பார்த்தீங்களா? இந்த கண் சைடில் போடுறது இந்த மாதிரி போடணும். இப்போ இதே இது முக்கால் முகத்தில் போடுறதுன்னா முக்கால் பகுதி முகம்னா ஒரு பக்கம் இங்கே பாருங்கள் இப்படி இருக்கும். முகத்தினுடைய ஷேப் வந்து இப்படி இருக்கும். இதுதான் முகத்தினுடைய ஷேப் மனிதனுக்கு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் அந்த இப்படி தான் இருக்கும். இப்படி கொஞ்சம் சிலருக்கு கொஞ்சம் குண்டாக கண்ணம் கும்முன்னு இருக்கும். ஒல்லியானவங்களுக்கு கொஞ்சம் கண்ணம் ஒடுக்கமாக இருக்கும். இந்த மாதிரி தான் முகம் இருக்கும். இதை முக்கால் பங்கு ஆக்கணும். இங்கே வந்து ஒரு கோடு போட்டுக்கிறோம். இது 3 பங்கு. இது 4 பங்காக பிரித்தோம்னா இது 3 பங்கு, இது 1/4 பங்கு. அப்போ 1/4 பங்கில் பிருவம் இங்கே வரும். இந்த பிருவம் இங்கே. இப்போ இந்த பிருவம் நல்லா ஃபுல்லாக தெரியும். இந்த பிருவம் பாதி தான் தெரியும். மூக்கை பாருங்கள், அவ்வளோதான். இது லேசாக அவ்வளோதான் தெரியும், ரொம்ப தெரியாது. கண்ணை பாருங்கள், இது ஃபுல்லாக தெரியும். இந்த கண்ணு ஃபுல்லாக தெரியும். இந்த கண்ணு லேசாக அப்படியே குறைவாக தெரியும். பார்த்தீங்களா? லேசாக கீழே. அப்போ இந்த கண்ணு இங்கே கட்டாகுது. இங்கேருந்து கண்ணம் அப்படியே கொண்டாந்து இப்படியே வாய் இப்படியே மெண்டி. இப்போ பாருங்கள், மூக்கு இது முழுசாக தெரியுது, இது முழுசாக தெரியுது, இது வந்து கொஞ்சம் குறைவாக தெரியுது. அப்போ இது முக்கால் பகுந்து. இந்த மூக்கு கூட இந்த பக்கம் நல்லா தெரியுது, இந்த பக்கம் லேசாக தான் தெரியுது. வாயும் அதே மாதிரி தான் வரும். பாருங்க, இந்த பக்கம் நல்லா நிலுவாக வரும். ஏன்னா கண்ணுக்கு சென்றுக்கு வரணும். வாயினுடைய இறுதி பகுதி, வாயினுடைய கடைசி வந்து இந்த கருவிலியுடைய சென்றில் வந்து நிற்கணும். இங்கே ரொம்பவும் தள்ளி போனாலும் பெரிய அசிங்கமாக போயிடும். குட்டையாக இருந்தாலும் சின்னதாக முகம் நல்லா இருக்காது. இந்த கண்ணுக்கு கரெக்டாக கருவிலிக்கு எப்போவுமே வாய் போட்டால் இந்த கண்களுக்கு கருவிலி கரெக்டாக அப்படி இருக்கணும். அதே மாதிரி இந்த கருவிலிக்கு கரெக்டாக இங்கே இருக்கணும். அப்போ தான் வாய் கரெக்டாக வரும். இப்போ இந்த வாய் வந்து இங்கே உதடு பார்த்தீங்களா? வாய் வந்துருச்சா? அப்புறம் முடியை நம்ம எப்படினாலும் ஹேர் ஸ்டைல் நம்ம எப்படினாலும் வச்சுக்கலாம். இதுக்கு இந்த பக்கம் இந்த காது தெரியும், இந்த பக்கம் காது தெரியும், இந்த பக்கம் காது தெரியும், இந்த பக்கம் காது தெரியாது. பாருங்க, முடி இந்த பக்கம் நல்லா தெரியும், இந்த பக்கம் இதோட கட்டாயம் தெரியாது, இந்த பக்கம் தெரியாது. நம்ம ஏற்கனவே இந்த பாக்ஸ் போட்டோம் இல்லையா, இந்த இது கழுத்து, இது கழுத்து பார்த்தீங்களா? இது முக்கால் முகம். இது ரொம்ப கஷ்டம். இந்த படம் வரைகிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் இதை ஆரம்பிக்கணும். நம்ம உங்களுக்கு போட்டு கிளாஸ்ன்றதுனால போட்டு காமிக்கிறேன். கண் வந்து சைடில் இப்படி இருக்கும், நேர் பார்வையில் இப்படி இருக்கும். ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் வரணும். முக்கால் முகம், பாதி முகம் முக்கால் வாசி தெரியும், கால் வாசி மட்டும் தெரியாது. இந்த காதெல்லாம் தெரியாது, இந்த காது தெரியாது, இந்த காது நல்லா முழுசாக தெரியும். இது முக்கால் முகம். அப்போ இன்னும் இது ஒவ்வொரு ஆங்கிள்லையும் ஒவ்வொன்றும் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து இந்த கண் வகுப்பு பென்சில்லே ஃபஸ்ட்டில் போடுங்க. கலரிங்கெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வரவே வராது. பென்சிலில் ஃபஸ்ட்டில் போடணும், அடுத்தாப்பில் ஷேடு கொடுக்கணும். ஷேடு கொடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஓவிய வகுப்பை அப்படியே முழுமைப்படுத்திட்டு வரணும். நான் உங்களுக்கு இந்த ஓவிய வகுப்பு முடியும் பொழுது நீங்கள் ஒரு ஓவியராக முழுமையாக கொண்டு வந்துட என்னால் முடியும். தொடர்ந்து என்னுடைய ஓவிய வகுப்பை பார்த்துக்கிட்டே வாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் என்னுடைய சேனலை. தேங்க்யூ.